श्री गुरुभ्यो नमः। गुणवत्वं द्रव्यलक्षणम् इति यदि उच्यते तर्हि आद्यक्षणावच्छिन्ने घटे गुणो नास्ति इति कृत्वा अव्याप्तिः அப்படிதானே ஆத்தியக்ஷணத்தில் இருக்கக்கூடிய கடத்தில் குணம் கிடையாது அதனால குணவத்துவம் இல்லை நீங்கள் சொன்ன லட்சணம் கிடையாது அதனால அவ்வியாப்தி இதுக்காக ஒரு பரிஷ்காரம் பண்ண போகிறது என்ன பரிஷ்காரம்னா குணவத்துவம் லட்சணம் வேண்டாம் குண சமானாதிகரண ஜாதி மத்துவம் அப்படி வச்சுக்கலாம் அது என்னது குண சமானாதிகரண ஜாதி சமானாதிகரணம் சொன்னா என்ன இல்ல 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 சமானாதிகரணம் சமானம் ஒண்ணுன்னு அர்த்தம் ஒரே அதிகரணத்துல இருக்கிறது அவ்வளவுதான் ஒரே அதிகரணத்துல இருக்கிறது அதிகரணம்னா என்ன ஆதாரம் எங்க இருக்கோ அது அதிகரணம் எது இருக்கோ அது ஆதேயம் अधिकरणता आधेयता इदानीं अस्मिन् भूतले भवान् अस्ति भवान् अपि अस्ति भवतोः द्वयोः सामानाधिकरण्यम् अस्ति இல்ல இவனும் இங்க இருக்கான் அவனும் இங்க இருக்கான் பூதலத்துல அப்போ பூதலம் என்றது ரெண்டு பேருக்கும் ஒரே அதிகரணம் அப்போ சாமானாதிகரண்யம் சாமானாதிகரண்யம் எங்க இருக்குன்னா பூதலத்தில் இல்ல உங்கள்கிட்ட சமானம் அதிகரணம் யயோஹோ தௌ சமானாதிகரணௌ சமானம் அதிகரணம் பூதலம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே பூதலத்துல உட்காருங்க ஒரே பூதலம் ஆனது உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே அதிகரணம் இல்லையா அப்போ சமானம் அதிகரணம் யயோஹோ யயோஹோ புருஷயோஹோ தௌ புருஷௌ சமானாதிகரணௌ நீங்க ரெண்டு பேரும் சமானாதிகரணமா இருக்கீங்க உங்களுடைய பாவம் சாமானாதிகரண்யம் அப்ப சாமானாதிகரண்யம் எங்க இருக்குன்னா அதிகரணத்தில் இல்ல ஆதேயத்தில் இருக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சாமானாதிகரண்யம் அதிகரணம் ஒரு அதிகரணம் ஒரே அதிகரணத்துல ரெண்டு பேரும் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் சமானாதிகரணம் சாமானாதிகரண்யம் ஏதத் சமானாதிகரண சஹ தத் சமானாதிகரண ஏஷா அந்த மாதிரி வரும் இப்போ दूरवाणी अत्र अस्ति पीठिकायाम् अस्ति पुस्तकमपि अत्र अस्ति दूरवाणी सामानाधिकरण्यं पुस्तके अस्ति पुस्तकसामानाधिकरण्यं दूरवाण्याम् अस्ति இந்த மாதிரி மனசுல வைக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறது இது வச்சுட்டு ஒரு லட்சணத்துல பரிஷ்காரம் கொண்டு வர போறது திரவியத்துக்கு லட்சணம் குணவத்துவம் சொன்னோம் ஆனால் குணவத்துவம் இல்லாமலும் திரவியம் இருக்கு ஆத்தியக்ஷணத்துல சில திரவியங்கள் ஆத்தியக்ஷணத்துல குணம் இல்லாம இருக்கு அப்போ சரி குணம் வேண்டாம் ஜாதி இருக்கு இல்லையா ஜாதி வந்து நித்தியமாச்சே இப்போ ஒரு கடமா இருந்தால் அந்த கடத்துல திரவியத்துவ ஜாதி இருக்கோ இல்லையோ திரவியத்துவ ஜாதி இருக்கு அப்போ இப்போ பாருங்க திரவியம்னு வச்சுக்கோங்க திரவியம் ஒரு அதிகரணம் எல்லா திரவியத்திலையும் குணம் இருக்கு திரவியத்துவ ஜாதியும் இருக்கு இப்ப இந்த குணத்துக்கும் திரவியத்துவ ஜாதிக்கும் சாமானாதிகரணம் வந்திருக்கும் இல்லையா சமானம் அதிகரணம் திரவியம் ஏகஸ்மின் திரவியே குணः अपि अस्ति जातिरपि अस्ति அப்போ குணமும் ஜாதியும் சமானாதிகரணமாச்சு இல்லையா அப்போ குணசாமானாதிகரண்யம் ஜாதோ அஸ்தின்னு சொல்லலாம் ஜாதி சாமானாதிகரண்யம் குணே அஸ்தின்னு சொல்லலாம் இப்ப இதுதான் நமக்கு வேணும் गुणसमानाधिकरण जातिमत्वं द्रव्यस्य लक्षणम् इति वदामः द्रव्यस्य किं लक्षणम् इत्युक्ते पूर्वं किमुक्तं गुणवत्वं द्रव्यस्य लक्षणम् इत्युक्तं गुणवत्वं द्रव्यत्तुक्कु लक्षणம்னு ஏற்கனவே சொன்னார் ஆனா அது தப்பு வந்திருக்கு அந்த அது தோஷம் நிவாரணம் பண்றதுக்காக தோஷவாரணாய ஏதத் தோஷவாரணாய பரிஷ்காரः क्रियते என்ன பரிஷ்காரம் गुणसमानाधिकरण जातिमत्वं द्रव्यस्य लक्षणम् इति वदामः
गुणसमानाधिकरणजातिमत्वं द्रव्यस्य लक्षणम् इति परिष्क्रियते इदानीं पूर्वोक्तदोषो न भवति ஏன் வராது முன்னாடி சொன்ன தோஷம் ஏன் வராது இப்போ பாருங்க உற்பத்தி க்ஷணத்துல கடத்துல குணம் இல்லையேன்னு கேட்டானே அந்த கேள்வி கொண்டு வந்தது ஒரு திரவியத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்துல குணம் இருக்க முடியாதுன்னு வேண்டாம் குணம் இருக்க வேண்டாம் गुणसमानाधिकरण जातिरस्ति वा अस्ति यद्यपि कथं वक्तव्यं यद्यपि द्रव्ये आद्यक्षणे गुणो नास्ति तथापि गुणसमानाधिकरण जातिरस्ति அந்த குணசமானாதிகரண ஜாதினா என்ன ஜாதி அது திரவியத்துவ ஜாதி ஏனால் குணம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஜாதின்னு அர்த்தம் தானே குணம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஜாதி தானே குணசமானாதிகரண ஜாதின்னு சொன்ன அர்த்தம் குணம் எங்க இருக்கு திரவியத்துல தான் இருக்கு பாருங்க அதுல லாஜிக் என்னன்னா திரவியத்திலையும் சில சமயத்துல குணம் இருக்காது வாஸ்தவம் உற்பத்தி க்ஷணத்துல குணம் இருக்காது ஆனா குணம் இருக்கிறதா இருந்தா திரவியத்துல தானே இருக்கும் குணம் குணத்துல இருக்காத குணம் கிரியையில் இருக்காத வேற எந்த பதார்த்தத்திலும் குணம் இருக்காது அப்ப குணம் எங்கேயாவது இருக்குன்னா திரவியத்துல மட்டும்தான் இருக்கும் வேற எங்கேயும் குணம் நிற்காது அப்ப குணம் இருக்கிற இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஜாதின்னு சொன்னா திரவியத்துவ ஜாதி ஒண்ணுதான் வேற ஜாதி எடுத்துக்க முடியாது குணம் இருக்கிற இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஜாதி குணம் இருக்கிற இடத்துல மட்டும் இப்ப சேர்க்க முடியாது மட்டும் வேண்டாம் குணம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஜாதி அவ்வளவுதான் குணம் எங்க இருக்கு திரவியத்துல குணம் ஆத்தியக்ஷணத்துல வேண்டாம் இருந்தாலும் குணம் இருக்கணும்னா எங்க இருக்கணும் குணம் இருக்கணும்னா திரவியத்துல தான் இருக்கணும் அப்போ குணம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஜாதின்னு சொன்னால் ஒரே ஒரு ஜாதி தான் உங்களால வாங்கிக்க முடியும் என்ன திரவியத்துவ ஜாதி திரவியத்தை தான் எடுக்க முடியும் तादृश द्रव्यत्व जाति मत्वं कुत्र अस्ति सर्वेषु द्रव्येषु सर्वदा अस्ति सर्वेषु द्रव्येषु सर्वदा अस्ति उत्पत्ति क्षणे भी भवति येन जातिः जन्या नास्ति जातिः नित्या अदना ಅದು उत्पत्ति क्षणத்திலேயும் உண்டு यदा द्रव्यं जायते तस्मिन्नेव क्षणे तत्र जातिरस्ति द्रव्यत्व जातिरस्ति गुणः द्वितीयक्षणे आगच्छति इति एवं विवक्षा वर्तते இது சம்ஸ்கிருதத்தில் எப்படி சொல்லலாம் இப்போ அதை கேள்வி கேட்டு பதில் கொடுக்கணும் குணவத்வம் திரவிய சாமானிய லட்சணம் இत्युक्तम् सर्वेषु द्रव्येषु गुणः अस्ति तस्मात् लक्षणस्य समन्वयो भवति परन्तु तदुपरि कश्चन प्रश्नः क्रियते आद्यक्षणावच्छिन्ने घटादौ अव्याप्तिर्भवति अस्य लक्षणस्य इति यतोहि आद्यक्षणावच्छिन्ने घटे गुणो नास्ति तस्य कारणं ह्यः उक्तं पुनः न वक्तव्यं गुणो नास्ति इति कृत्वा आद्यक्षणावच्छिन्ने घटे गुणवत्वरूपलक्षणस्य अविद्यमानत्वात् गुणवत्वरूपलक्षणस्य आद्यक्षणावच्छिन्ने घटे अविद्यमानत्वात् लक्षणस्य लक्ष्ये समन्वयो नास्ति लक्ष्यैकदेशे समन्वयो नास्ति यस्य द्रव्यस्य उत्पत्तिरेव नास्ति तत्र समन्वयो भवति यस्य द्रव्यस्य उत्पत्तिरस्ति तस्मिन् द्रव्ये उत्पत्तिक्षणावच्छेदेन गुणो नास्ति इति कृत्वा गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इति यदि उच्यते तर्हि उत्पत्तिक्षणावच्छिन्नघटे अव्याप्तिः तद्वारणाय எப்படி சொல்லணும் தத்வாரணாய அது 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 இது பண்றதுக்கு அந்த தோஷத்தை நிவாரணம் பண்றதுக்கு அதுக்கு தத்வாரணாய அப்படிதான் சொல்லணும் தத்வாரணாய இதானீம் லக்ஷணஸ்ய பரிஷ்காரः क्रियते ததாஹி ததாஹினா அப்படி அதை எப்படி என்றால் அர்த்தம் ததாஹி அப்படி சொல்லணும் வாக்கியார்த்தம் சொல்லும்போது ததாஹி गुणवत्वम् इत्यस्य गुणसमानाधिकरणजातिमत्वम् इत्यर्थः गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इत्येतत् लक्षणं परिष्कृत्य गुणसमानाधिकरणजातिमत्वम् इति लक्षणं क्रियते गुणसमानाधिकरणजातिः गुणसमानाधिकरणा या जातिः गुणसमानाधिकरणा या जातिः तादृशजातिमत्वम् इत्यर्थः
गुणसमानाधिकरणा जातिः इत्युक्ते गुणाधिकरणवृत्तिः जातिः इत्यर्थः. இது நான் தமிழில் சொன்னேன். குணம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஜாதின்னு அர்த்தம். குணம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஜாதின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் எப்படி? குணாதிகரண விற்த்திஹி ஜாதிஹி, குணத்தினுடைய அதிகரணத்தில் இருக்கக்கூடிய ஜாதி. குணாதிகரண விற்த்திஹி ஜாதிஹி குணசமானாதிகரணா ஜாதிஹி இत्युच्यते. तथा च गुणाः द्रव्ये एव वर्तन्ते इति कृत्वा गुणसमानाधिकरणा जातिः इत्यनेन द्रव्यत्वजातिरेव स्वीकर्तुं शक्यते, न अन्या जातिः. तस्मात् तादृशजातिमत्वं सर्वेषु द्रव्येषु सर्वदा वर्तते इति कृत्वा समन्वयो भवति. पूर्वोक्ता अव्याप्तिः इदानीं नास्ति. यद्यपि तथापि சொல்லணும். முன்னாடி சொன்ன அதிவியாப்தி இல்லை. कुतः इत्युक्ते यद्यपि அந்த தோஷவாரணம் பண்ணும்போது அப்படி ஆரம்பிக்கணும். यद्यपि आद्यक्षणावच्छिन्ने घटे गुणो नास्ति, तथापि गुणसमानाधिकरणा या जातिः द्रव्यत्वजातिः सा अस्ति एव. यद्यपि आद्यक्षणावच्छिन्ने द्रव्ये, आद्यक्षणावच्छिन्नं द्रव्यं नाम उत्पत्तिक्षणावच्छिन्नं द्रव्यम्, उत्पत्तिक्षणावच्छिन्ने द्रव्ये यद्यपि गुणो नास्ति तथापि गुणसमानाधिकरणजातिः वर्तते. गुणसमानाधिकरणा या जातिः द्रव्यत्वजातिः तादृशजातिमत्वं सर्वेषु द्रव्येषु वर्तते इति कृत्वा तत्रापि समन्वयो भवति. அப்படி சொல்லணும். இதே போய்ட்டு தான் இது இப்படி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். நீங்கள் ஒரே இடம் அது சாதிச்சாச்சுன்னா அந்த ஸ்டைலில் தான் திருப்பி திருப்பி வரும். அதை ஆரம்பத்தில் தான் சிரமமாக இருக்கும். அப்புறம் இதே மெத்தடில் போயிடும். மேலே ஒன்று ஒரு முதல் நீங்கள் அதை கண்டஸ்டம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு அந்த சென்டென்ஸ் ஸ்டைல் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்கிற அந்த ரீதி. எத்யபி ததாபி தெரியும் இல்லையா, அப்படி இருந்தாலும் இப்படி இருக்குன்னு சொல்கிறது. இது லக்ஷண சமன்வயம் நான் எடுத்தேன். இதோட நிறுத்தலை. இதுக்கு மேலே இன்னும் கேள்வி வருது. இதுக்கு மேலே இன்னும் ஒரு கேள்வி இல்லை, வேணும்னா 10 கேள்வி கொண்டு வரலாம். உங்களுக்கு இந்த தீபிகையில் இவ்வளோதான் இருக்கு, அவ்வளோதான் சொல்கிறேன். गुणसमानाधिकरणा या जातिः इत्युक्ते द्रव्यत्वजातिरेव भवति, तादृशजातिमत्वं द्रव्येष्वेव वर्तते न अन्यत्र इति कृत्वा दोषो नास्ति इति भवता उक्तं. परन्तु तथा न. येन गुणसमानाधिकरणा जातिः சொன்ன திரவியத்துவ ஜாதி மட்டும் இல்லை, சத்தா ஜாதின்னு ஒரு ஜாதி இருக்கு. சத்தா ஜாதி, சத்தா ஜாதி எங்கே இருக்கு? வெரி குட். திரவியத்திலையும் குணத்திலையும் கர்மத்திலையும் இருக்க சத்தா ஜாதி. 3 பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி அது. பரசாமானியம் சொல்றது, ஜாஸ்தி இடத்துல இருக்கிறது. திரவியத்துவ ஜாதி திரவியத்தில் மட்டும்தான் இருக்கு, குணத்துவ ஜாதி குணத்தில் மட்டும்தான் இருக்கு, கர்மத்துவ ஜாதி கர்மத்தில் மட்டும்தான் இருக்கு. ஆனா சத்தா ஜாதி திரவியே குணே கர்மணிச்ச வர்த்ததே. त्रिषु पदार्थेषु सत्ता जाति இருக்கு. 3 பதார்த்தத்துல சத்தா ஜாதி இருக்கு. அப்போ திரவியத்திலும் சத்தா ஜாதி இருக்கு இல்லையா? அப்போ குணசமானாதிகரணா ஜாதி சொன்னா சத்தா ஜாதியும் வாங்கிக்கலாம் இல்லையா? குணசமானாதிகரணா ஜாதி இत्यनेन சத்தா ஜாதிரபி ஸ்வீகர்த்தும் சக்கியதே. தர்ஹி குணசமானாதிகரண ஜாதி மத்தொன்னு மட்டும் சொன்னால், ஒருவேளை நீங்க குணசமானாதிகரண ஜாதின்றதுனால சத்தா ஜாதியை எடுக்கிறதா இருந்தால் அந்த சத்தா ஜாதி மத்துவம் லட்சணம் வரும். அது அப்போ குணத்திலையும் இருக்கு. அப்போ திரவியத்தினுடைய லட்சணம் குணத்தில் போயிடுது. ஏன்னா சத்தா ஜாதி திரவியத்தில் மட்டும் இல்லை, சத்தா ஜாதி திரவியத்திலையும் இருக்கு, குணத்திலையும் இருக்கு, கர்மாவிலையும் இருக்கு. அப்போ குணசமானாதிகரணா யா ஜாதி இत्यनेन சத்தா ஜாதி ஸ்வீக்ரியதே சேத் अतिव्याप्ति गुणे अतिव्याप्ति कर्मणि च अतिव्याप्ति गुणे कर्मणि च अतिव्याप्ति स्यात्. புரியுது இல்லையா? தத்வாரணாய ஜாதிக்கு ஒரு விசேஷம் சேர்க்கணும். என்ன அது? குணசமான வெறும் ஜாதி இல்லை, வெறும் ஜாதின்னு மட்டும் சொன்னால் சத்தா ஜாதியோ கூட எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கூடாது. அதுக்காக என்ன வேணும்? சத்தா ஜாதியை நீங்க எடுக்காம இருக்கணும். அதுக்காக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு சேர்க்கிறது. द्रव्यत्व व्याप्या या जाति
குணசமானாதிகரணா திரவியத்துவ வியாபியா யா ஜாதி தாதிருஷ ஜாதிமத்துவம் சொல்லலாம். குணசமானாதிகரணமான திரவியத்துவ வியாபியமான எந்த ஒரு ஜாதி இருக்கோ அந்த ஜாதி தாதிருஷ ஜாதிமத்துவம் திரவியத்தினுடைய லட்சணம் சொல்லணும். இப்போ நீங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா சத்தா ஜாதியை எடுக்க முடியாது. ஏன்னா சத்தா ஜாதி வியாபக ஜாதி. வியாபகம் சொன்னா அதிக தேசத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப மனசுல அப்படியே வச்சுக்கோங்க. வியாபகம் சொன்னா அதிக தேசத்தில் இருக்கிறது, வியாபியம்னா குறை கொஞ்சம் தேசத்தில் இருக்கிறது. பரசாமானியம் அபரசாமானியம் அதான். பரசாமானியம் ஜாஸ்தி இடத்துல இருக்கக்கூடிய சாமானியம் ஜாதி अस्ति खलु इदानीमेव भेदः उक्तः. अधिकदेशे वर्तते न्यूनदेशे वर्तते इत्युक्ते இல்ல இல்ல ஒரே அர்த்தம் தான். பரஜாதின்னு சொன்னா அதே அர்த்தம். பரஜாதின்னு சொன்னா வியாபக ஜாதி, அபரஜாதின்னு சொன்னால் வியாபிய ஜாதி. அதிகதேசவృత్తిः ஜாதிः பரஜாதிः, न्यूनदेशवृत्तिः ஜாதிः அபரஜாதி. சரியா போச்சு இல்லையா? இப்ப பாருங்க, சத்தா ஜாதி இருக்கு. எங்க இருக்கு? திரவியத்திலையும் குணத்திலையும் கர்மத்திலையும் இருக்கு. அதனால அது பரஜாதி. திரவியத்துவ ஜாதி வந்து திரவியத்தில் மட்டும்தான் இருக்கு. அதனால அது அபரஜாதி. அப்போ குணசமான அதிகரண என்ன இருக்கு? குணசம் சத்தா பின்ன ஜாதிமத்துவம். சத்தா வியாபிய ஜாதிமத்துவம் வேண்டாம். சரியா? நான் வேற ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருக்கேன் முன்னாடி. தப்பா சொன்னேன் அது தப்பு. அங்கதான் வரணும். அது நான் கவனிக்காம சொன்னேன். அது அஸ்ரத்தையினால் சொன்னேன். அது தப்பு. அதை எடுத்துக்க கூடாது. குணசமானாதிகரண சத்தா பின்ன ஜாதி மட்டும் தான் இருக்கணும். திரவியத்துவ வியாபிய ஜாதி தான் தப்பா போயிடும். ஏன்னா நமக்கு திரவியத்துவ ஜாதியே கிடைக்கணும் இல்லையா? திரவியத்துவ வியாபிய ஜாதினா பிருத்திவித்துவ ஜாதி அங்க கீழே போயிடும். புரியுறதா? இன்னும் கீழே போயிடும். அதை எடுத்துக்க கூடாது. நானே அஸ்ரத்தையா சொன்னேன். குணசமானாதிகரணா சத்தா பின்னாஜயா ஜாதி. குணசமானாதிகரணமும் சத்தா பின்னவுமாக இருக்கக்கூடிய ஜாதி. இப்ப சத்தா ஜாதி எடுக்க முடியாது இல்லையா? சத்தா பின்னம் சொன்னேனே, திருப்பி சத்தா ஜாதி எடுக்க முடியுமா? முடியாது. திரவியத்துவ வியாபிய ஜாதின்னு சொன்னால் பிருத்திவித்துவ ஜாதி, ஜலத்துவ ஜாதி, தேஜஸ்துவ ஜாதி இதெல்லாம் எடுக்க முடியும். அதை எடுக்க கூடாது. இப்ப ஒண்ணும் இல்ல, சத்தா ஜாதியை நீங்க எடுத்துட்ட தோஷத்தை கொண்டு வரக்கூடாது. அதனால சத்தா பின்னன்னு போட்டாச்சு அவ்வளவுதான். வெறும் இப்போ குணசமானாதிகரணமாகவும் சத்தா ஜாதி பின்னமாகவும் இருக்கக்கூடிய ஜாதின்னு சொன்னா ஒரே ஒரு ஜாதி தான். திரவியத்துவ ஜாதி ஒண்ணுதான் இருக்கு. குணசமானாதிகரணா சத்தா பின்னாச்ச யா ஜாதி தாதிருஷ ஜாதி மத்துவம் சொல்லணும். 3 தளம் இல்லை. இது ஜாதிக்கு விசேஷனம். ஜாதி எப்பேற்பட்டதா இருக்கணும்? குணசமானாதிகரணமா இருக்கணும், சத்தா பின்னமா இருக்கணும். அப்பேற்பட்ட என்ன ஜாதி இருக்கு? திரவியத்துவ ஜாதி ஒண்ணுதான் இருக்கு. அதனால தாதிருஷ ஜாதி மத்துவம் சர்வேஷு திரவியேஷு அஸ்தி. அது எல்லா திரவியத்திலையும் இருக்கு. திரவிய கர்மா அஸ்தி. திரவிய கர்மா அஸ்தி तेन किम. அதனால என்ன? ஆமா, திரவியம் அதிகரணம் ஆச்சு. கர்மா திரவியத்தில் இருக்கா இல்லையா கேட்கணும். இருக்கு. திரவியம் அதிகரணம். அதுக்கு என்ன? அதனால என்ன? எதுக்கு? தேவையில்லை. நான் இப்படி கேட்கிறான். குணசமானாதிகரணா ஜாதின்னு சொன்னால் வேற ஏதாவது எடுக்க முடியுமா? இப்ப குணம் இருக்கிற இடத்துல கர்மா இருக்கு இல்லையா? குணம் திரவியத்தில் இருக்கு, கர்மாவும் திரவியத்தில் இருக்கு இல்லையா? அதனால குணத்துக்கும் கர்மத்துக்கும் சமானாதிகரணம் வருது இல்லையா? அதனால குணசமானாதிகரணமான ஒரு பதார்த்தம் சொன்னா கர்மா சொல்லலாம். ஆனா இப்போ அந்த தப்பு இல்லை, தோஷம் வராது. ஏன்னா குணசமானாதிகரண ஜாதின்னு சொன்னேன் இல்லையா? கர்மா வந்து ஜாதி கிடையாது. குணசமானாதிகரணா சத்தா பின்னாச்ச யா ஜாதின்னு சொன்னால் ஒரு ஜாதியை தான் எடுக்கணும் இல்லையா? கர்மாவையும் ஒன்றும் எடுக்க முடியாது.
கர்மா திரவியத்தில் இருக்கட்டும், ஆனால் அது ஜாதி இல்லை. கர்மா ஜாதி கிடையாது, அது ஒரு பதார்த்தம். அதனால குணசமானாதிகரண பதார்த்தவத்துவம் சொல்லக்கூடாது. குணசமானாதிகரண பதார்த்தவத்துவம் சொன்னவே சரியா இருக்காது. பதார்த்தம்ன்றதுனால கர்மாவே எடுக்க முடியும். ஆனால் ஜாதின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி இருக்கிறதுனால கர்மாவே எடுக்க முடியாது. கர்மா குணசமானாதிகரணமா இருந்தாலும் அதை எடுக்க முடியாது, ஜாதி இல்லையே. அதனால சரியா போகுது. ஆனா கர்மா வித்தியஜதே இல்ல, சத்தா भिन्ना इति कर्म न त्यज्यते, सत्ता भिन्ना जाति इत्यनेन கர்ம கர்ம என்றது சத்தா பின்னமா இருக்கும். சத்தா ஜாதி இல்லை, கர்மான்னு சொன்னா அது தனி பதார்த்தம், அது சத்தா ஜாதி கிடையாது. அதனால சத்தா பின்னமான பதார்த்தம் சொன்னா கர்மாவே எடுத்துக்கலாம். ஆனா சத்தா பின்ன ஜாதின்னு சொன்னா கர்மாவை எடுக்க முடியாது. கர்மா வந்து ஜாதி இல்லை, அவ்வளவுதான். கிரேட். ததே உத்தம் குணசமானாதிகரண சத்தா பின்ன ஜாதி மத்வஸ்ய விவக்ஷிதத்வா. அந்த பங்கி பாருங்க, குணசமானாதிகரண சத்தா பின்ன ஜாதி மத்வஸ்ய விவக்ஷிதத்வா. துவா 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 ரெண்டு தடவை வருது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அபியாசம் பண்ணணும். குணசமானாதிகரண சத்தா பின்ன ஜாதி மத்துவம் அத்திர விவக்ஷிதம் அஸ்தி, சாதாரணமாக சொல்லும்போது. ஆனால் அந்த மாதிரி சாஸ்திர கிரந்தங்கள் பார்க்க முடியாது. தத்துவஸ்ய விவக்ஷிதத்வா, இது பிளெயினா சொல்லும்போது அஸ்மாபி குணசமானாதிகரண சத்தா பின்ன ஜாதி மத்துவமேவ விவக்ஷிதம், அதே அர்த்தம். ஜாதி மத்வஸ்ய விவக்ஷிதத்வா ஹேதோ. ஏன் அப்படி எழுதுறதுன்னு கேட்டா, நீங்க கேட்ட அவ்வியாப்தி வராது. ஏன் வராது? குணசமானாதிகரண சத்தா பின்ன ஜாதி மத்வஸ்ய விவக்ஷிதத்வாது வராது. அதனால வராதுன்னு சொன்னோம் இல்லையா? ம் ம் ததேவ தோஷஸ்ய சத்வா அப்படிதான் எழுதுவான். தோஷா அஸ்தீத்யதா அப்படி எழுதுமாடா கேட்டா. தோஷஸ்ய சத்வாத் அதிவியாப்தி, அதிவியாப்தே சத்வாத் இலக்ஷணம் தான். எல்லா இடத்துலும் பஞ்சமியந்தம் வரும், அது ஒரு காரணம் காமிக்கிறதுனால. அதை எழுதும் பொழுது இந்த பக்கத்துல ஷஷ்டி வரணும். இப்போ குணசமானாதிகரண சத்தா பின்ன ஜாதி மத்துவம் விவக்ஷிதம் பிளைனா சொல்லும்போது குணசமானாதிகரண ஜாதி மத்துவஸ்ய விவக்ஷிதத்வா. पश्यतु, घटः जायते इत्यतः ഒരു വാക്യം. घटः जायते इत्यतः घटस्य जायमानत्वात् ஒரே அர்த்தம். घटம் ஜனிக்கிறது என்றதுனால ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்லும்பொழுது घटः जायते इत्यतः சொல்லுவோம் இல்லையா? घटः जायते, घटस्य जायमानत्वात्. அப்படி ஷஷ்டி இந்த பக்கத்தில் ஷஷ்டி வரணும். घटः जायते इत्यतः घटம் ஜனிக்கிறதுனால அப்படி அர்த்தம் வரும். घटस्य जायमानत्वात् मया गम्यमानत्वात् अहं गच्छामि इत्यतः मम गम्यमानत्वात् ரெண்டு சொல்லலாம். मम गम्यमानत्वात् मम गमनेन திருதியை சொல்லலாம், பஞ்சமி சொல்லலாம். ஆனால் தர்க்கசாஸ்திர கிரந்தங்கள்லாம் பஞ்சமி சொல்ற வழக்கம். மம கமனேனா எல்லாம் ஒரே அர்த்தம். அதிவியாப்தேகே சத்வா, அதிவியாப்தி இருக்கிறதுனால. அதிவியாப்தி ஹி சத்வான்னு சொல்லக்கூடாது, அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சரியா இருக்காது. அதிவியாப்தேகே, அதிவியாப்தியோட சத்துவத்தினால. அது தமிழ்ல அப்படி சொல்ல முடியாது. அதிவியாப்தி இருக்கிறதுனால சொல்லுவோம் இல்லையா? அதிவியாப்தேகே சத்வா அதிவியாப்தி அஸ்தி இத்யதः அதிவியாப்தேகே சத்வா. அதிவியாப்தியோட இருக்கும் தன்மை தெரியாது எனக்கு, சாதாரணமா தமிழே தெரியாது. ஏன் அந்த ஷஷ்டி எதுக்கு வருதுன்னா, இந்த பக்கத்துல பாவ தர்மம் சொல்றது, அந்த தன்மையை சொல்றது. அதனால
वृत्तित्वम् आगच्छति अतः। अस्तु भूतले घटः वर्तते इत्यतः भूतले घटस्य वृत्तित्वात् வருது भूतले घटः वर्तते इत्यतः சாதாரணமாக சொல்லும்போது பூதலத்தில் घटம் இருக்கு என்றதுனால भूतले घटः वर्तते इत्यतः भूतले घटस्य वृत्तित्वात् घटस्य सत्त्वात् ஏதோ ஒன்று பூதலத்தில் கடத்தினுடைய இருக்கும் தன்மையினால அப்படி வரும் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கடத்தினுடைய இருக்கும் தன்மை வரணும் இல்லையா, அதனால அந்த ஷஷ்டி இருக்கணும் கண்டிப்பா இருக்கு, பூர்ணமா சொல்ல அவ்வளவுதான். சரி इति एवञ्च गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इति जातं। गुणवत्वम् इत्यस्य गुणसमानाधिकरणसत्ताभिन्नजातिमत्वम् इत्यर्थः स्मरणम्। இவ கேட்கிறார், குணவத்துவம் திரவியத்தினுடைய லட்சணம் நீங்க சொல்றீங்க, ஆனா அதிவியாப்தி உண்டு இந்த லட்சணத்துக்கு திருப்பி. ஏன்னா குணம் திரவியத்துல மட்டும்தான் இருக்கு வச்சுட்டு தானே நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா அப்படி இல்லை, குணம் குணத்திலையும் இருக்கு. இவ என்ன சொல்ல போறார், குணே குண அனங்கீகாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? குணே குண அனங்கீகாரா தெரியாதா? குணத்துல குணம் இல்லைன்னு வச்சுட்டு இருக்கா தார்கிகா. அப்ப சில பேர் கேட்பான், ஏன் இல்லைன்னு சொல்ல முடியும், குணத்துல குணம் இருக்க முடியாதா? குணம்னா திரவியத்துல மட்டும்தான் இருக்க முடியுமா? சில குணங்கள் குணத்திலையும் இருக்கு. இப்போ ரூபம் ஒரு குணம் தானே, சங்கியான் இன்னொரு குணம் தானே. இதம் ஏகம் வஸ்திரம், இதம் ஏகம் வஸ்திரம் சொன்னா என்ன, இந்த வஸ்திரத்துல ஏகத்துவ சங்கியா இருக்குன்னு அர்த்தம், ரைட்? இதம் ஏகம் வஸ்திரம் இது விவகாரம். अनेन किं ज्ञायते, अस्मिन् वस्त्रे एकत्वसंख्या अस्ति ज्ञायते। अत्र वस्त्रे श्वेतरूपम् अस्ति, शुक्लरूपम् अस्ति, इदम् एकं शुक्लरूपम् इत्यपि वक्तुं शक्यते खलु। इदानीम् एकत्वसंख्या शुक्लरूपे अस्ति, शुक्लरूपम् ஏற்கனவே ஒரு குணம், அந்த குணத்துல ஒரு கலர் ரெண்டு கலர் சொல்லலாம் இல்லையா, 10 கலர், 10 கலர் 10ன்னு சொன்ன ஒரு சங்கியா தானே, கலரும் ஒரு குணம் தானே. ரூபம் குணத்தில் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. இது பவதா உச்சதே, கஷ்டன பிரச்சதி, ஏன் அப்படி சொல்லணும், குணத்துல ஏன் ரூபம் நிற்க முடியாதா? ரூபம் இல்லை சங்கியா, ஏதோ ஒரு குணம் இருந்தா போறோம் இல்லையா, எல்லா குணமும் இருக்கமானது இல்லை. எந்த திரவியமா இருந்தாலும் எல்லா குணமும் கிடையாது, ஏதோ சில குணங்கள் இருந்தா திரவியம் சொல்றீங்க. அப்படி இருந்தா குணத்திலும் ஒரு குணம் இருக்கலாமே. சங்கியா ரூபே அஸ்தி, அது இருக்கட்டும். ஆனா இதம் ஏகம் ரூபம் நான் சொன்னேன் இல்லையா, இதம்னா வஸ்திரம் இல்லை, இதுல இருக்கிற கலர், இது ஒரு கலர் தானே, ரெண்டு கலர் இல்லையே. அப்போ ஒரு சொல்றது என்ன, ஏகத்துவ சங்கியா, ஒருன்னு சொன்னா ஏகத்துவ சங்கியா. இப்ப ஏகத்துவ சங்கியா எங்க தெரியறது, அந்த குணத்துல தெரியறது, திரவியத்துல தெரியறது, ரைட்டு, குணத்திலும் தெரியறது இல்லையா. அப்போ குணத்துல குணம் உண்ட இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். குணே குணா அஸ்தி, ஏகத்துவ சங்கியா குணே அஸ்தி, ரூபம் ஒரு குணம், சங்கியா இன்னொரு குணம், அந்த சங்கியா என்ற குணம் ரூபத்தில் இருக்கு. இதம் ஏகம் ரூபம் இருக்கு. இன்னொன்னு பிருதக்துவம் ஒரு குணம் இருக்கு இல்லையா, பிருதக்துவம், இதம் ரூபம் ரசாத் பிருதக் விவகாரம் இருக்கோ இல்லையா, ரூபம் ரசவும் தனித்தனி வேற தானே. இது எப்படி சொல்றது, ரூபம் ரசாத் பிருதக், ரூபம் ரசாத் பிருதக். அப்போ பிருதக்துவம் ஒரு குணம், அது ரூபத்தில் வந்துருக்கும். ரசாத் பிருதக், ரசாத் பிருதக்துவம்,
ரசத்திலிருந்து பிருத்தக்கா இருக்கக்கூடியது என்றது ரூபத்தில் இருக்கிற தன்மை, அது ஒரு குணம். அப்போ இப்போ ரூபத்துல ஏகத்துவ சங்கிய வந்துருத்தோ, பிருத்தத்துவம் வந்துருத்தோ, இன்னும் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் இருக்கு. அப்போ குணவத்துவம் திரவியத்தினுடைய மட்டும் இதை லட்சணம் எப்படி சொல்ல முடியும்? அந்த குணவத்துவம் குணத்திலையும் இருக்கு. குணே குணேபி குணஹா அஸ்தி தர்ஹி लक्षणस्य अतिव्याप्ति गुणवत्वं द्रव्यसामान्य लक्षणम् इत्युक्ते गुणवत्वं गुणेप्यस्ति इति कृत्वा गुणे अतिव्याप्तिः कथं वक्तव्यं? गुणवत्वस्य गुणेऽपि सत्त्वा गुणे अतिव्याप्तिः. गुणवत्वं गुणे गुणवत्वं न केवलं द्रव्ये अपितु அது தெரியுமா? ந கேவலம் அபிது அந்த யூசேஜ் தெரியுமா? அங்க மட்டும் இல்லை இங்கேயும். न केवलं रामः वनङ्गतः अपि तु सीता अपि वनङ्गता. न केवलं रामः वनङ्गतः रामर மட்டும் போல अपि लक्ष्मणो अपि वनं गतवान्. न केवलं अपि तु அது மாதிரி சொல்லணும். அதுவும் சொல்ல முடியும். ஏன்னா குணம் குணத்திலையும் இருக்குன்னா குணசமானாதிகரணா சத்தா பின்ன ஜாதி குணத்துவ ஜாதிரபி போதி. குணம் குணத்திலையும் இருக்குன்னால் இப்ப எப்படி குணம் திரவியத்தில் இருக்கிறதுனால திரவியத்துவ ஜாதிக்கும் குணத்துக்கும் சமானாதிகரண்யம் கிடைச்சதோ அந்த மாதிரி குணம் குணத்திலையும் இருக்குன்னால் இப்ப திரவியம் சொல்ல வேண்டிய இடத்துல குணம் போடலாம் இல்லையா? குணசமானாதிகரண ஜாதி குணத்துவ ஜாதி வரலாம். குணசமானாதிகரணா ஜாதி குணத்துவ ஜாதி. ஏன்னா குணம் குணத்திலையும் இருக்கு. குணேபி குணஹா அஸ்தி குணத்துவ ஜாதிரபி. இப்ப ஜாதின்றதுனால குணத்துவ ஜாதியை வாங்கிக்க முடியும். ஜாதின்றதுனால குணத்துவ ஜாதி. குணம் குணத்தில் இருக்கு. இது இங்க திரவிய குணம்னு போடலாம். அப்ப சரியா போயிடுச்சு. குணசமானாதிகரணா ஜாதி குணத்துவ ஜாதி தாதൃശ ஜாதி மற்றும் குணே அஸ்தி குணே அதிகாப்தி. உங்களை எல்லோரையும் தார்க்கிகளா மாத்தணும். இருக்குதானே என்ன ஏகத்துவ சங்கியா குணத்திலையும் இருக்கு இல்லையா? கேள்வி பதில் சொல்லணும். கேள்வி என்ன புரிஞ்சுக்கோங்க? குணத்திலையும் குணம் திரவியத்திலையும் மட்டும் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சில குணங்கள் பார்த்தால் குணத்திலையும் இருக்கு, கர்மாவிலையும் இருக்கு. ஏகம் கர்மா சொல்றது இல்லையா? அப்ப ஏகத்துவம் எங்க இருக்கு? கர்மாவில் இருக்கு. ஏகம் கர்மா இதம் ஏகம் கர்மா இதம் அந்யத் கர்மா ஏதத் கர்மத்வயம் பठति पचति पठति पचति ஒரே வேலையா? पठति इति एकं कर्म पचति इति अन्यत् कर्म पठति पचति इति द्वौ कर्मणि. குணகுணயோக சயோகம் இல்லை, திரவியோரேவ சயோகாதி நியமம். சயோகம் மட்டும் திரவியத்துக்கு மட்டும்தான். சரி, அதை விட்டு போங்க. இப்போ கேள்வி சரியா போயிடுச்சா? இதுக்கு பதில் சொல்றா அப்படி இல்லையே சொல்றான். குணே குணஹ நாங்கீக்கிரியதே. உங்களுக்கு அனுபவம் இருக்கே சொன்னா அனுபவத்தை நான் வேற விதமா இன்டர்பிரட் பண்றேன்னு சொல்றேன். அனுபவத்தை நான் மாத்தி விடுறேன். அனுபவத்தை மாற்ற முடியாது. ஆனா அனுபவத்துக்கு வியாக்கியானம். எல்லா அனுபவம் வாஸ்தவமா? சில அனுபவங்கள் பிரம்மமத்துவம் நீளம் தமஸ்சரத்தின் அனுபவம் இருந்தது. ஆனா அது அனுபவம் இருக்குன்றதால மட்டும் அதை ஒத்துக்க முடியாது. நமக்கு பல அனுபவங்கள் இருக்கும், எல்லாம் சரியில்லை. அனுபவம் இருக்கு, பேச்சும் இருக்கு, விவகாரமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதை அப்படியே ஒத்துக்க முடியாது. குணே குணகம் தான் அங்கீகரியதேன்னு முதல் ரூல். அதை திருத்த முடியாது, நான் திருத்த போறதில்லை. அப்ப ஏகம் ரூபம் தெரியறது. ஏகம் ரூபம் துவே ரூபே த்ரீணி ரூபாணி இப்படிலாம் தெரியறது இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் சொல்றா. இதை கேள்வி நான் கிரந்தம் படிக்கிறேன். நனு ஏவமபி ஏகம் ரூபம் ரசாத் பிருதக் இது விவகாராத் ரூபாதோ அதிவியாப்திः இது சேத் ந ஏகார்த்த சமவாயாதேவ தாதிருஷ விவகாரோபபத்தோ குணே குணானங்கீகாராத். ஏகார்த்த சமவாயம். ஏகார்த்த சமவாயம் நம்ம சாமானாதிகரண்யம் தார்த்தம். ரூபத்துல ஏகத்துவ சங்கியா இருக்கேன்னு கேள்வி வந்தது. ஆமா, வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் சமவாய சம்பந்தேன இல்லைன்னு சொல்றேன். சமவாய சம்பந்தேன குணவத்துவம் திரவிய சாமானிய லட்சணம் போடணும் அங்க.
சமவாய சம்பந்தத்தினால குணம் எங்க இருக்கு? திரவியத்துல தான் இருக்கு. திரவியத்துக்கும் குணத்துக்கும் சமவாய சம்பந்தம் தெரியாதா? திரவியத்திலும் கிரியைக்கும் சமவாய சம்பந்தம். இப்போ திரவியத்துல எல்லா திரவியத்திலும் குணம் இருக்குனால் எந்த சம்பந்தத்தினால இருக்கு? சமவாய சம்பந்தேன அஸ்தி. அப்ப என்ன சொல்லணும்? சமவாய சம்பந்தேன குணவத்துவம் திரவிய சாமானிய லட்சணம்னு சொல்லணும். இப்போ ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் வந்தது. எப்படின்னா, இந்த ரூபத்துல ஏகத்துவ சங்கிய தெரியறதா இருந்தால் தெரியட்டும், சமவாய சம்பந்தேன இல்லை, அது சாமானாதிகரண்ய சம்பந்தேன இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குணம் எங்க இருக்கோ அங்க ஏகத்துவ சங்கியா இருக்கு. அப்ப இந்த ஏகத்துவ சங்கிக்கும் குணத்துக்கும் சாமானாதிகரண்யம் வந்துருக்கும் இல்லையா? அதனால இந்த ஏகத்துவ சங்கி இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையா அந்த ஏகத்துவ சங்கி இங்கதான் இருக்கு. அந்த ஏகத்துவ சங்கிய திரவியத்துல தான் இருக்கு. ஆனா அது சாமானாதிகரண்ய சம்பந்தம் இங்க இருக்கிறதுனால இங்க இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் வருது, அவ்வளவுதான். இந்த இந்த சமாதானம் மாதிரி ஏதோ சொன்னான். ஆமா. அதனால வக்தும் அபியாசா கர்த்தவியா. இது பல விஷயம் தர்க்கசாஸ்திரத்துல அந்த மாதிரி ஒரு கவலை இருக்கு. ஏதோ ஒண்ணு புரியுற மாதிரி இருக்கு, ஆனா அது வாயில் வராது. அங்கதான் நீங்க முதல் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண, அப்பதான் தார்க்கிகனா மாறும். இல்லைன்னா தர்க்க ஸ்ரோதா தாவதே தர்க்கசிய வக்தான பகுதி. கொஞ்சம் சொல்லி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏதாவது சப்தாக வக்தவியா, தீர்க்க சப்தாக லப்யந்தே. தீர்க்க சப்தாக இது சொல்லும்போது ஏதோ பயங்கரமா இருக்கேன்னு தோணும், ஆனா அதை படிச்சாச்சுன்னா ரொம்ப ஈஸி. அது समवाय संबंधावत् छिन्न गंधत्वावत् छिन्न गंध निष्ठादेता निरूपित अधिकरणतावत् वृत्ति द्रव्यत्व व्याप्य सत्ताभिन्न जातिमत्वம். இது பயங்கரமா ஆச்சரியம் மந்திரம், பெரிய மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கும், கனபாடம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அது ரொம்ப சிம்பிள். அந்த லைன் கரெக்டா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஒரு இடம் நீங்க கரெக்டா படிச்சாச்சுன்னா மேல வேகமா போயிடும். இந்த சேம் ஸ்டைல் வரணும். சரி. ஏகார்த்த சமவாயினா ஏகஸ்மின் அர்த்தே சமவாய சம்பந்தேன வர்த்ததே இत्यतः. பாருங்க, ஏகார்த்த சமவாயினா சொன்னால் குணமும் திரவியத்துல சமவாய சம்பந்தேன இருக்கு. குணம்னா ரூபம். ஒரு உதாரணத்தை என்ன, ஏகம் ரூபம். ரூபம் ஏகத்துவ संख्या कुत्र अस्ति? द्रव्ये. द्रव्ये रूपं द्रव्ये समवायसम्बन्धेन अस्ति, एकत्व संख्या अपि समवायसम्बन्धेन अस्ति. तर्हि एकार्थसमवायः द्वयोः अस्ति. एकस्मिन् अर्थे एकस्मिन् पदार्थे द्रव्ये இதமப்பி சமவாய சம்பந்தேன அஸ்தி, இதமப்பி சமவாய சம்பந்தேன அஸ்தி. அதனால இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஏகார்த்த சமவாயம் இருக்கிறதுனால சொன்னா என்ன அர்த்தம்? சமவாய சம்பந்தேன ஒரே இடத்துல இருக்கிறதுனால அர்த்தம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஏகார்த்த சமவாயம் உண்டு. ரூபத்துக்கும் சங்கியக்கும் ஏகார்த்த சமவாயம் உண்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏகஸ்மின் அர்த்தே, அர்த்தம்னா பதார்த்தம், ஒரு வஸ்துவில திரவியத்துல இதுவும் சமவாய சம்பந்தேன இருக்கு, இதுவும் சமவாய சம்பந்தேன இருக்கு. இதமपि समवाय संबंधेन अस्ति, इदमपि समवाय संबंधेन अस्ति इति कृत्वा ஏகார்த்த சமவாயः द्वयोः अस्ति, சாமானாதிகரண்யம் अस्ति அர்த்தம். அதனால இந்த ரூபத்தினுடைய ரூபம், இந்த ரூபம் சாரி संख्या ஏகத்துவ संख्या यद्यपि रूपे समवाय संबंधेन नास्ति तथापि सामानाधिकरण्य संबंधेन अस्ति इति कृत्वा एकं रूपम् इति प्रतीतिः भवति. பிரமான்னு சொல்ல வேண்டாம், அப்படி ஒரு அனுபவம் நம்மளால நிரூபணம் பண்ண முடியும். ஸ்மார்த்தம்.